Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஓஎஸ்சியோட எபிசோட் 9 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் டோகசி வந்து ஆசிடோக்கு பிராக்டிஸ் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வந்திருப்பான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஆசிட் வந்து மூஞ்சிலே பால செம்மையா வாங்குறான். அவனால பால இன்னுமே கரெக்டா ஸ்டாப் பண்ணவே முடியல. நம்ம டோகசி வந்துட்டு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவனை நீ பால கிக் பண்ணும்போது உன்னோட பாடியை ஓபன் பண்ணணும்னு சொல்லி நான் எத்தனை வாட்டி தான்டா சொல்றது, இது எத்தனை வாட்டி தான்டா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது, மூளையில முட்டா பையில அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அவனை கத்திக்கிட்டு இருக்கான். ஆசிடோக்கெல்லாம் அல்லு விட்டுட்டு இவன் என்னடா இப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான், இவனுக்கு டீச்சிங் என்னன்னு சொல்லிட்டு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி பயத்தோட இருக்கிறான். அவனை பார்த்து போது நிறுத்துறா, நீ என்ன எப்ப பாரு பால வந்து சவுத்ல கிக் பண்ண சொல்லிட்டு இருக்க, அப்புறம் இருக்கிற நீ என் கூட வந்து நின்னுக்கிட்டு இருக்க, நீ பேசாம ஒரு ரூம்லயே கடந்துருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றான். இப்போ நீ என் கூட சேர்ந்து விளையாண்டா மூவ் ஆகி வர்ற பால நான் கரெக்டா ஸ்டாப் பண்ண பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். நீ இன்னும் அதுக்கெல்லாம் ரெடியே ஆகலடா, ஃபர்ஸ்ட் அதுக்கு உன்னோட பேட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டோகசி சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிட்ட கேட்கான். கோலை கிக் பண்றதுல மட்டும் உன்னோட ஃபோக்கஸ் இருக்க கூடாது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதையும் முன்னாடியே யோசிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டு ஆசிட்டோக்கு ஒண்ணுமே புரியல. ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீ சவத்துல மட்டும் பால போட்டு எத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி ஆசிட்டோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் திடீர்னு அப்படியே இப்ப திரும்பி பால எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆசிட்டோமே சவத்துல இருந்து வர்ற பால கரெக்டா ரொட்டேட் பண்ணி திரும்பி அவங்கிட்ட கொடுக்குறான். பட் அது ரொம்பவே ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துற மறுபடியும். உனக்கு எதுக்கு நான் சொல்ல வரது புரியவே இல்லை, உன்னோட பாடி ஓபன் பண்ணி ஒரு பாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறான்ட்டு. அதுக்கு முதல்ல என்னடா அர்த்தம், பாடி ஓபன் பண்ணா அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் வந்து ஒண்ணுமே புரியாம கேட்கறான். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு டோகசிக்கு தெரியல. சரி இவ்வளவு பேசுறல இந்த வாங்கி கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிக்கு நேரா பால எத்தி விடுறான். இந்தாடா இதை எப்படி ஸ்டாப் பண்றேன்னு சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தி விட அவன் அவ்வளவு அழகா பால வாங்கிடுறான். சூப்பராவே அவனோட கால்ல பால நிக்க வச்சுட்டு அடுத்த ஒரு மறு செகண்டே பால அவ்வளவு அக்யூரேட்டா கிக்கும் பண்ணிடுறான். ரொம்ப லாங்கா அவனோட டச் ரொம்பவே அக்யூரேட்டா இருந்தது. எப்படா இது, அது மட்டும் இல்லாம இவ்வளவு அக்யூரேட்டா கண்ணு மிக்கிற நேரத்துல மறுபடியும் அதை கிக் பண்ணிட்டான் அவ்வளவு சூப்பரா, எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம ஆசிட் நிக்கிறான். அப்பதான் ஆசிட் வந்துட்டு இப்பதான் நீ எனக்கு சொல்ல வர்றது புரியுது, ஓபன் மை பாடினா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். அந்நியான டோகசி ஆசிடோவை பார்த்து சிரிக்கிறான். இல்ல உனைய பார்த்தா நான் ஒன்னும் சிரிக்கலடா, இதை பார்த்தனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நான் 5th கிரேட் படிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் அவனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நேஷனல் சென்டருக்கு பிராக்டிஸ் பண்ண போயிருப்பான். அங்க வந்துட்டு எல்லாருமே சூப்பரா விளையாடுவாங்க, அதனால இவனை மட்டும் தனியாவே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்நியா இருந்து இவனை ஃபர்ஸ்ட் டைம் ஃபுகுடா வந்து மீட் பண்ணுவாரு. உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் பக்கத்துல உட்காந்து ஒரு விஷயத்த சொல்லி தருவாரு. நான் பார்த்ததுல அவர் தான் ஒரு பெஸ்டான டீச்சர். ஏன்னா என் மரமண்டைக்கு ஏத்த மாதிரி எந்த வார்த்தையை சொன்னா கரெக்டா புரியணும், அவ்வளவு சூப்பரா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இருந்தாலுமே எனக்கு இதே நாள் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ரொம்ப டைம் கிடையாது. நான் இப்ப என்னதை எக்ஸாக்டா பண்ணணும்ன்றத கரெக்டா சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். நான் பெட்டரா இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்க, என்னால எல்லாத்தையும் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுடா, இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நீயா தான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறப்பதான் இது லைஃப் டைம்ல எப்பவுமே உனக்கு மறக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அன்னையில இருந்து டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுக்க நினைச்சாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவே டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்ட இருந்து ஒரு சவுண்ட் வருது. நம்ம டாச்சிபானா ஓட்டம் 2 பேர் வந்துடுறாங்க. எங்களுக்கு தெரியும் நீ எப்படியும் போய் சொல்லிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு, அதனாலதான் கரெக்டா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. அடுத்த நாள் உங்களோட பிராக்டிஸ் வந்துட்டு இப்ப 4 vs 4 மேட்ச் விளையாட போறாங்க. அதுக்கான ரூல்ஸுமே கோச் நோசிமி வந்து சொல்றாரு. இதுல வந்து நீங்க டைமண்ட் ஃபார்மேஷன்ல தான் விளையாடணும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு லாங் பாஸ் கொடுக்கவே கூடாது, 1-on-1 விளையாடவே கூடாது, டீம் ஒர்க்கா தான் விளையாடணும். which means அந்த கில் அண்ட் கிக் இட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா மட்டும் தான், பாஸ் கொடுத்து லேண்டா மட்டும் தான் உங்களால கோட்டுக்குள்ளே இருக்க முடியல, ஃபீல்ட் அவுட் நான் வெளியே தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி அந்த பேண்ட் போட்டிருப்பாரு, அவனோட நேம் வந்துட்டு டைரா. இந்த ஒரு கேரக்டர் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரா வந்துட்டு ஆசிட் கிட்ட நீ ஓகேவாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீங்க ஜஸ்ட் எப்பவும் போல மட்டும் பால் எனக்கு பாஸ் பண்ணுங்க, எனக்காக நீங்க வந்து ஈஸியாலாம் விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் சொல்றான். இப்ப மேட்ச்மே ஸ்டார்ட் ஆகுது. ஆசிட் வந்துட்டு இந்த வாட்டி பால சூப்பராவே ஸ்டாப் பண்ணி கரெக்டா பாஸ் பண்றான். ஆப்போனன்ட் டீம்ல இருக்க ஒருத்தன் ஆசிட் தான் அவங்க டீம்ல வீக்கான ஒருத்தன், அவனுக்கு நல்ல பிரஷர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆசிட் மறுபடியும் பால் ஆசிட் கிட்ட தான் பாஸ் பண்றான். ஆசிட் இந்த வாட்டி ரொம்பவே சூப்பரா அந்த பால ஸ்டாப் பண்றான். எல்லாருக்குமே செம்ம ஷாக்கா போச்சு. ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாம பால கரெக்டா பாஸ் பண்ணவும் செய்யறான். அப்பதான் டோகசி சொன்ன விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க. ஆசிட்டோக்கு அப்பதான் புரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாக்குறான். நான் வந்துட்டு பால மூவ் பண்ணணும், பட் நான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு அந்த பால கரெக்டா ஸ்டாப் பண்ணணும். which means அந்த ஒரு பால நான் ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடியே அடுத்து நான் என்ன பண்ணணும், அடுத்து நான் எங்க மூவ் பண்ணணும் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணி வச்சிருக்கணும். நான் இவ்வளவு நாளாவே ஜஸ்ட் அந்த பால எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் போராடிக்கிட்டு இருந்தேன். அது எப்படியாவது என் காலுக்கிட்டே வச்சுக்கணும்னு சொல்லி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் அதை அப்படி பண்ணக்கூடாது, ஜஸ்ட் என்னோட பாடி ஓபன் பண்ணணும். அதுக்கான அர்த்தம் என்னோட ஃபீல்டு அந்த விஷனை நான் கூட்டணும். which means கண்ணை திறந்து அந்த கோர்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணணும். அப்படி நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் எய்ம் பண்ற இடத்துல கிக் பண்ணணும். அதைத்தான் டோகசி அவ்வளவு நேரம் ஓபன் யுவர் பாடி கத்திக்கிட்டு கடந்திருப்பான். நான் ஒரு ரைட் ஃபுட்டர்ன்றதுனால என்னோட கால்ல கரெக்டா டயகனலா ரைட் காலுக்கு வர்ற மாதிரி என்னோட பால ஸ்டாப் பண்ணணும். நாக்கினும் என்னை டேக்கிள் பண்ண வர்றான். அப்பனா அவன் ரொம்ப தூரமா தான் இருக்கா, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் யோசிக்கிறதுக்கு இன்னுமே எனக்கு டைம் கிடைக்கும். இப்பதான் நான் திங்க் பண்றதுக்கு அதிக டைம் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ சந்தோஷப்படுறான். இதெல்லாம் கோச் நோசிமி பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. டோகசி வந்துட்டு நீ சூப்பரா கத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கான் ஆசிட்டோவை. அப்பதான் ஆசிட்டோ புரிஞ்சுக்கிறான், நம்ம பண்ற எல்லா ட்ரைனிங் ட்ரில்லுமே ஒரு பர்பஸா தான் பண்றோம். அந்த ட்ரில்ல நான் ரிப்பீட்டரா பண்ணேன் அப்படின்னா என்னோட கேம் பிளே ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆக போகுது. இது எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் நினைக்கிறான். இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ அவன் கண்ணை திறக்கிறான். மறுபடியும் அவனுக்கு அந்த கோல்டன் ஐ இருக்குது, அதை நம்ம டோகசியுமே நோட் பண்றான். ஆசிட் இப்ப மறுபடியும் ஆசிட்டோக்கே பால பாஸ் பண்றான். இப்பதான் என்னோட ஃபுட்பால் விஷனே ரொம்ப அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே வர பால ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி கையை அந்த பக்கம் காட்டி டைராவை அந்த பக்கம் போக சொல்றான். அதுக்கு ஏத்த மாதிரி சூப்பராவே பால ஸ்டாப் பண்ணி அங்கேயே கிக் பண்றான். நம்ம டைராவுமே அதை சூப்பரா ஒரு கோல் போட்டு வாங்கி தந்துறான் பாயிண்ட். ஆசிட் டோகசி கிட்ட வந்துட்டு அவன் நைட் டைம் பிராக்டிஸ் பண்றப்ப நீ சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனா நீ என்னத்தை தான்டா சொல்லி கொடுத்த, அவன் எப்படி இவ்வளவு சேஞ்ச் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் ஒன்னும் பெருசாலாம் சொல்லி தரல, ஜஸ்ட் நார்மலா தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டோகசி போறான். போகும்போதே வந்துட்டு அவனுக்கு அந்த ஒரு கண்ணு இருக்கு அப்படின்றத
மனசுக்குள்ள நினைக்கிறான். ஃபைனலி இப்பதான் ஸ்டார்டிங் லைனப்ல வரக்கான ஒரு குவாலிட்டியவே அட்டைன் பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் நான் இவனுக்கு ஃபுட்பால் விளையாட சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நோசிமியுமே சொல்றாரு. இன்னொரு பக்கம் எஸ்பிரியானோட ஏ டீமை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு ஆப்பனண்ட் போட்டு வச்சு செஞ்சிருக்காங்க. அவங்க 9 பாயிண்ட் ஆப்பனண்ட் 0 பாயிண்ட் சொல்லிட்டு மேனேஜர் ஃபுகுடா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்பனண்ட் டீம் கோச் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு கூட விளையாட நல்லா இருந்தது, எங்க பசங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. இதை நான் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன். என்னடா இவங்க மனுஷங்களே இல்ல வேற எதுவும் மாட்டா இவ்வளவு சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவருமே செம்ம கடுப்புல தான் இருக்காரு. அப்படியே அவர் கோட்டை பார்த்துட்டு மத்த பிளேயர்ஸோட இந்த ஒரு 3 பேர் மட்டும் சீக்கிரமாவே டயர்டான மாதிரி தெரியுது உங்க டீம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அது வந்துட்டு அவங்க ஏடிஎம்க்கு கொஞ்சம் புதுசு, இப்பதான் வந்திருக்காங்க, போக போக பழகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுகுடாவை சொல்றாரு. ஆகட் சனியார யூமா கிட்ட வந்துட்டு டே என்னடா புதுசா வந்த பையில இப்படி வந்து டயர்ட் ஆகி கிடக்க வேமா எந்திரா அப்படின்னு சொல்றாங்க. மத்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வட்டம் போட்டு நின்று இன்னுமே அவங்க குறை பேசிட்டு தான் இருக்காங்க. என்னடா இன்னும் 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், இவ்வளவு கம்மியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மறுபடியும் சண்டை போட்டுட்டு தான் கிடக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு யூமாக்கு செம்ம சர்ப்ரைஸா இருக்கு. என்னடா ஏ டீம் இவ்வளவு பெஸ்ட்னு சொல்லி தெரியும், அதுக்கு நீ இவ்வளவு பெஸ்டாவா இருப்பாங்க, இவ்வளவு பாயிண்ட் 9 பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த டீம். இப்போ ஆசிட்டோ ஓட்டமு 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆசிட்டோ வந்து ஓட்டமுக்கு பிடிச்ச அந்த ஒரு சாசையுமே இந்த உனக்காக எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் டாச்சி பண்ண வர்றான். அவனுக்குமே இந்த உனக்காக இதை நான் ஏற்கனவே எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்றான். என்னடா நீ நாங்க எப்பவுமே அங்க என்ன ஆர்டர் பண்ணுவோன்றதை எங்களை பாத்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அதனால இல்லையே நான் அப்பெல்லாம் பார்த்ததெல்லாம் இல்ல நீங்க ஆர்டர் பண்றத, ஜஸ்ட் நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னோட கண்ணுல அந்த ஓரத்துல நீங்க அதை தான் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு இங்க இருந்து நாங்க அங்க என்ன வாங்குறோன்றது உனக்கு அவ்வளவு அக்யூரேட்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்கும்போது ஆசிரியக்கே செம்ம ஷாக்கா தான் இருக்கும். இவனோட விஷயம் என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்கு, இவன் ரொம்பவே ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறேன். அவன் அப்படி டெரரா பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஆசிட்டோ அவனை பார்த்து பல்ல இழுச்சுக்கிட்டு சிரிப்பான். அவன் அப்படியே டக்குனு நினைச்சு டே ஆசிட்டோ நீ ஒன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், நாளையில இருந்து நம்ம ஏடிஎம் கூட ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண போறோம். அண்ட் ரூமர்ஸ் படி புதுசா வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே நம்ம ஏடிஎம் கூட விளையாடுறதுலாம் திணறிடுவாங்க, கிட்டத்தட்ட செத்தே போவாங்க, நம்மளா அவங்க கிட்ட என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. 2 டீமே ஃபீல்ட்ல வந்து அசம்பிள் ஆகுறாங்க. ஆசிட்டோ மனசுக்குள்ளே நினைக்கிறேன் இந்த ட்ரைனிங் எவ்வளவு கஷ்டமா இருந்தா என்ன, எனக்கு போர் அடிக்காம இருக்கும்ல, அப்படி கஷ்டமா போச்சுன்னா பாத்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா நிக்கிறான். அந்நேரம் ஃபுகுடா வந்துட்டு இன்னைக்கான செஷன் வந்துட்டு 11 vs 21 மேட்ச், ஏ டீம்ல வந்து 21 பேரும் பி டீம்ல வந்து 11 பேரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டு சேர்ந்தது நம்ம ஒரு 11 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கோட இருக்காங்க. மேட்ச்மே ஸ்டார்ட் ஆகுது. பி டீமால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க செம்ம கிரௌடா வந்து ஈஸியாவே பால் பண்ணிட்டு போய் அசால்ட்டா கோல போட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபுகுடா வந்துட்டு இப்ப நீங்க அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, பி டீம்ல 21 பேர் ஏ டீம்ல 11 பேர் இருங்க அப்படின்னு சொல்றாரு. பாசமே இப்ப ஏ டீம் சைடுல தான் இருக்குது. அவங்களோட கேப்டன் வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் அங்க இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவங்க ஒன் டச் பாசிங் வழக்கம் போல டக்குன்னு போட்டுட்டு போய் அசால்ட்டா ஒரு கோல போட்டுறாங்க. இவங்களுக்குலாம் தூக்கி வாரி போட்டுருது. கொஞ்சம் பேர் இருந்தாலும் நாங்க அசால்ட்டாவே கோல் போடுவோம் போலயே, அதுவும் ஒன்ன மாதிரி வீக்கான ஒருத்தர் இருக்கிறப்ப எங்களுக்கு கோல் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கட்ஸ் மறுபடியும் நம்ம ஆசிட்டோ வம்பளுக்குறான். அடுத்து மறுபடியும் ஒரு வாட்டி அவங்களோட கேப்டன் செகண்ட் கோல போட்டு தரான். எப்படி அவங்க கோல் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோக்கு ஒன்னும் புரியல. டாச் பண்ணா வந்துட்டு என்னடா இவங்க நம்ம 21 பேர் இருந்தோம் அசால்ட்டா அப்படி 2 கோல போட்டு போயிட்டாங்க அப்படின்னு கடுப்புல இருக்கான். ஆசிட்டோமே வந்துட்டு எல்லாரும் நார்மலா விளையாடுறா, நம்ம இப்ப விளையாடுறதுக்கு பேர் ஃபுட்பாலே கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆசிரியமே நான் ஆசிட்டோ சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நம்ம கிட்ட தான் நம்பர்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது, சோ நம்ம நார்மலா மட்டும் லேண்டாலே போதும், கண்டிப்பா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்த ராலி பைக் இருக்கும்போது பால வந்து கூரடா தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். என்னதான் நம்ம இதுல அதிக பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்க டீம்ல இருக்க எல்லாருமே அந்த முக்கியமான இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பால் எடுத்து இன்னொரு பிளேயர் கிட்ட போகுது. அந்த பிளேயர் வந்து பால் ஆசிட்டோ கிட்ட தர்றான். நேரம் ஆசிரியமே கத்திக்கிட்டு இருக்கான், டே எல்லாரும் நார்மலா மட்டும் விளையாடுங்கடா, கண்டிப்பா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்பவும் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ பால கொண்டு போறான். ஆனாலுமே இந்த ஏ டீம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, நம்மளோட பிசிக்கலி மென்டலி எல்லாருமே செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரி நேரம் ஆசிட்டோ ஆசிரியை பார்த்து கத்துறான், டே கேம்குள்ள வாடா, நீ தானடா சொன்ன நார்மலா விளையாடணும்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்து விளையாடணும், ஜஸ்ட் நம்மளோட பேசிக்ஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால கொண்டு போறான். ஆசிட்டோ முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்து ஆக்கட்ஸ் வந்துடுறான். டே பால எனக்கு குறா அப்படின்னு சொல்லிட்டு குறடா கேட்டுறான். ஆசிட்டோமே டக்குன்னு அவங்க கிட்ட திரும்பி கொடுத்துறான். இப்ப இருக்கிற பால உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான் புரியாம. டே ஆசிட்டோ எங்களோட மூவ்மெண்ட்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் குறா, நீ இப்ப நம்ம மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றான். குறடா மறுபடியும் ஆசிட்டோ கிட்டே பால ஏத்துறான். ஆசிட்டோ வந்துட்டு இப்ப நார்மலா விளையாடணும் அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஆசிட்டோமே எடுத்து யாரு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேரம் நம்ம ஆக்கட்ஸ் பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது, அங்க கொடுத்தா கண்டிப்பா நான் ஈஸியா கோல் போட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி அங்கே எய்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால் அங்கதான் கொண்டு போக பாக்குறான். ஆனா திடீர்னு அங்க இன்னொரு பிளேயர் வந்துடுறான். எங்கடா இங்க கேப் காணாம போச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப ஆக்கட்ஸ் அவன் கிட்ட வந்துடுறான். இருந்தாலும் எப்படியோ பால் அவன் கால் கிட்ட தான் வச்சிருக்கான். நேரம் கூரட வந்துட்டு ஆசிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பட் அவன் கையை ஆசிரி பக்கம் வச்சிருக்கான். அதை நம்ம ஆசிட்டோ நோட் பண்ணல. ஆசிட்டோ அவன் பாட்டு கூரடா கேட்கறான்னு சொல்லிட்டு கூரடாட்ட தள்ளி விட்டுறான். டே லூசு பேல எனக்கு என்ன பால் கொடுத்த அப்படின்னு சொல்றான் நம்ம கூரடா. அந்த பால் ஈஸியாவே ஏ டீம் பிளேயர்ஸ் வாங்கிட்டு போய் சூப்பரா ஒன் டச் பாசிங் மூலமா அசால்ட்டா கோல போட்டுறாங்க. மேட்ச்மே இங்கே முடிஞ்சு போகுது. ஆசிரியர் வந்து செம்ம கடுப்புல இருக்கான் ஆசிட்டோ மேல. அதே மாதிரி கூரடாவும் ஆசிட்டோ கிட்ட வந்துட்டு நீ தானே சொன்ன பேசிக்ஸ்ல இருந்து விளையாடணும்னு சொல்லிட்டு, இங்க பிரச்சனை என்ன தெரியுமா, உனக்கு பேசிக்ஸ் கூட என்னன்னு தெரியல அப்படி கூரடா ரொம்பவே கோவமா பேசிட்டு அவனும் ஆசிரியர் செம்ம கடுப்போட போறாங்க ஆசிட்டோ மேல. அந்நேரம் நோசுமியுமே வந்துட்டு உனக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல, உனக்கு இங்க என்ன நடக்குனே புரியல, இப்போ எதுக்கு ஆசிரியும் கூரடாவும் உன் மேல கோவப்பட்டாங்கன்னு சொல்லி புரியல, டீமுக்குள்ள 21 பேர் இருந்தோம் அவங்க 2 பேரும் உன் மேல மட்டும் கோவப்படுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்றதை நீ தான் கண்டுபிடி, அதுதான் உனக்கான நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆசிட்டோ என்ன எதுக்குடா திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஆசிட்டோ வந்துட்டு இப்ப ஜஸ்ட் கில் அண்ட் கிக் இட் மட்டும் தான் ஒழுங்கா பழகிருக்கான். இன்னும் நிறைய பேசிக்ஸ் இருக்குது, அதையெல்லாம் போக போக அவன் எப்படி கத்துக்கிறான்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.